அடுத்து திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். விரலளவு தாண்டு முன் விழுகின்ற பூச்சினான் விண்ணை கடக்க வந்தேன். வீசிடும் காற்றை வெறுங்கரத்தால் கட்ட விவேகம் இல்லாமல் வந்தேன். உரமற்ற நெஞ்சுக்குள் ஒரு சின்ன மூலையுள் ஒளிவிடும் சக்தி அருளால் உந்திப் பிழைக்கிறேன். உலகென்னும் கடலினில் ஓய்வின்றி நீந்துகின்றேன். ஒரு கணம் ஒரு கரம் மறவாமல் தர வேண்டும் உருவுள்ள ஓங்காரமே. காட்டில் நுழைந்து தவம் கண்மூடி செய்வதால் கடமைகள் தீர்வதில்லை. காலமெல்லாம் கோயில் கட்டி தொழுவதால் காரியம் முடிவதில்லை என்று நாட்டில் நுழைந்து நடந்து 8 மூலையும் நல்லற விதைகள் பெய்தீர். நல்லனை வல்லனாய் பொல்லனை நல்லனாய் நல்லன்பினால் மாற்றினீர். உங்களால் நாளையழும் சோலையின் மூலையோர் மலராக நான் இருப்பேன் தேவனே. மனமும் என் வசமாக மாறிவிட்டால் அதில் மாயைகள் ஏதும் இல்லை. மடுவினை போல் சலனம் இல்லா அசங்கனாய் மாறிடத் தடைகள் இல்லை. மனமும் என் வசமாக மாறிவிட்டால் உலகில் மாயைகள் ஏதும் இல்லை. மடுவினை போல் சலனம் இல்லா அசங்கனாய் மாறிடத் தடைகள் இல்லை. கனவிலே வரும் குரல் காற்றோடு போகாமல் கனநேரம் நிற்க வேண்டும். கைகளுக்கெட்டு முன் காததூரம் செல்லும் கடவுள் உணர்வு ஓங்க வேண்டும். கையிலையில் காஞ்சியில் காண்போர் மனங்களில் கண்சிமிட்டும் தீபமே. 39 வருடங்களுக்கு முன்னால் பெரியவருக்கு எழுதிய என்னுடைய கவிதையின் ஒரு பகுதி இன்று நினைவுக்கு வந்ததற்கு சுவாமிநாதனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மேடையில் இங்கே அழைக்கும் பொழுது எனக்கு இது அந்த கவிதையிலிருந்து ஒரு பகுதி நினைவுக்கு வந்தது. 20 வயதில் எழுதிய கவிதை. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தினம். இது அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சில காரணங்கள் அப்படியே இதயத்திலிருந்து சொல்லுகிறேன். ஒரு காரணம், இங்கே வந்திருக்கும் யாரும் எந்த நிர்பந்தத்துக்கும் உட்பட்டு வரவில்லை. மனப்பூர்வமாக இங்க வந்து நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். வரலைன்னா தப்பா நினைச்சுக்கிற அளவுக்கு விஐபி இல்லை என்னுடைய சுவாமிநாதன், இல்லையா? ஆனால் அவர் அழைத்தால் அதை மறுக்க முடியாது என்கின்ற அளவுக்கு அவர் வந்து இதயபூர்வமாக அழைப்பதால் நீங்கள் இங்க மனமாற வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். சந்தோஷத்திற்கு முதல் காரணம் இது. இரண்டாவது, உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள், சுவாமிநாதன் ஒரு செல்வந்தர் இல்லை என்று. நான் கூட அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இன்று புரிந்து கொள்கிறேன், சுவாமிநாதன் இந்த உலகத்தில் இருக்கின்ற தலை சிறந்த செல்வந்தர்களில் ஒருவர் என்று தன்னை சம்பாதித்திருக்கிறார். இங்க வந்து சுக்கிசிவம் சொன்ன மாதிரி, சுக்கிசிவத்தை வந்து இங்க அவருக்கு வந்து மேடையில் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டதாக இல்ல ஒரு இந்த நிகழ்ச்சி நீங்க பண்ணுங்க சிடியை வெளியிட எதுவுமே இல்லை. அழைப்பதில் சுக்கிசிவம் பேரே கிடையாது. சுவாமிநாதன் வந்து நேர போய் அழைக்கவும் இல்லை. இதுக்கு நல்ல ஞாபகம். சுவாமிநாதன் அவர் நேரில் போய் அழைக்கல. இந்த விழாவில் வந்து அவர் செய்யக்கூடிய பங்குன்றது எதுவுமே இல்லை. போன்ல கூப்பிட்டாரு. சுக்கிசிவம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா யாருடைய பெருமை உயர்த்தி சொல்வது? யாரை யார் மதிக்கிறார் என்பதை பொறுத்தே இருவரையும் நம்மால் அடையாளம் கொண்டு கொள்ள முடிகிறது, இல்லையா? எளிமையை, சுவாமிநாதனின் எளிமையை மதிப்பதன் மூலம் சுகிசிவத்தின் ஏற்றம் நமக்கு புரிகிறது. இதுதான் இத்தனை வருடங்களா சிவம் வந்து இவ்வளவு பேசி பாடுபட்டு பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நல்லவன் வாழணும்ன்றதுதான். நல்லவன் வாழணும். ஏன்னா மதில் மேல் பூனையாக மில்லியன் கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள். வில்லனா இருந்து வாழறவனை பார்க்கிறான். அப்போ நல்லவனா வாழணும்னு நினைக்கிறவனுக்கு உற்சாகம் குன்றி போகிறது. நல்லவன் வாழணும், நலன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில மிக உறுதியாக இருப்பதால் சுக்கிசிவம் அதையே பேசி கொண்டு வருகிறார், இல்லையா? இப்போ சுவாமிநாதன் அப்படி முன்னுக்கு வருவதை பார்க்கும் பொழுது ஒரு சகோதரனுடைய பாசம், சகோதரனுடைய நெஞ்சம் எப்படி நெகிழுமோ அந்த நெகிழ்ச்சி சிவத்துக்கு இருப்பதால் சிவம் இங்கே வந்திருக்கிறார். ஏஎம்ஆர் வந்து ஒருத்தரை வாழ்த்தினார் என்றால் பாரத மாதா வாழ்த்துவதற்கு சமானம். தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும் வள்ளுவர். அதுக்கு இன்னொரு விதமான உதாரணம் சொல்லப்படுமானால், யூ ஆர் ஜட்ஜ்ட் பை வாட் யூ ரெப்ரசன்ட், இல்லையா? நீங்கள் எப்படி அடையாளம் காணப்படுகிறீர்கள், நீங்கள் எதை பிரதிபலிக்கிறீர்கள், நீங்கள் எதன் பிரதிநிதியாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே நீங்கள் அடையாளம் காணப்படுகிறீர்கள். என பொறுத்த மட்டும் ஏஎம்ஆர் வந்து
குவிண்டசன்ஸ் இந்தியா, பாரதியதா. அது மாதிரி அவர் வந்து இங்க வாழ்த்தினா பாரத மாதா வாழ்த்தின மாதிரி. இப்ப சுவாமிநாதன் ஜெயிக்கிறதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? பிரபு சார் ஒவ்வொரு முறை இங்க வரும்போது, விழாவுக்கு வரும்பொழுதுதான் எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் வரும், இந்த இடம் அவருக்கு சொந்தமானது. நாங்க இங்க வரும்போதெல்லாம் இது கிட்டத்தட்ட நம்ம இடமாச்சு, இவர் எங்க இங்க வந்தாருன்ற அளவுக்கு ஒரு உரிமை உறவு இல்ல. மனசார சொல்றேன் நான். ஒரு ஏதோ ஒரு அரங்கம், யாரோ பேச கூப்பிடுறாங்க, அதுக்கு யாரோ காசு கொடுக்குறாங்க, அப்படி அல்ல. இங்க காமோகோடி அரங்கம் இஸ் நாட் அ ஹால், இட்ஸ் ஹேலோடு பிரசிங்ஸ், அது மாதிரி ஒரு புனிதமான ஒரு இடம். எத்தனையோ பெரியவர்கள் பேசினது அது ஒரு காரணம். நல்ல விஷயங்களே நடக்கணுங்கிற விடாப்படியான ஆர்வம் பிரபு சாருக்கு. இங்க நல்லதே பேசப்பட வேண்டும், சத்சங்கமாவே இங்க இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அதனால்தான் இப்படி இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தினராக, நம்ம எல்லோரையும் ஒரு குடும்பத்தினராக ஒரு குடை கீழ் கொண்டு வந்த பெருமை பிரபுவுக்கு சார். கண்ணன் விக்ரமன் யாருடைய மகன்? அமுதசுரபியின் ஆசிரியராக கொடிகட்டி பறந்த கலைமாமணி விக்ரமன் அவருடைய மகன். ஒரு புகழ்பெற்ற தந்தைக்கு ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறவர் கண்ணன் விக்ரமன். இப்போ அவர் இங்க இருப்பது இன்னும் என்ன சிறப்பு என்னன்னா, நான், சுவாமிநாதன், கண்ணன் 3 பேரும் திருசக்தியில வேலை செய்யும் பொழுது ஒரே தட்டில் உண்டு இருக்கிறோம், ஒரே தட்டில் உணவு அருந்தி இருக்கிறோம். யார் வீட்டு உணவு யார் கொண்டு வந்தது தெரியாது, ஒரே ரகலையா இருக்கும் சாப்பாட்டு டயத்துல. அதனால எனவே இந்த நாங்கள் இங்கே கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி ஒரு ஆனந்த ரகலையாக நடப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இறுதியாக சுவாமிநாதனையும் அவருடைய துணைவியாரையும் காணும் பொழுது நாங்க வந்து அவரை செல்லமா செல்லாத்தான் கூப்பிடுவோம். செல்லமா செல்லாவா தான் இருப்பாங்க, இவர் வீட்டுக்கு லேட்டா போகும்போது செல்லாத்தாவா ஆயிடுவாங்க. நல்ல இன்னைக்கு செல்லாவா செல்லாத்தாவா அப்படின்னு கேட்டுப்போம். அவங்க 2 பேரையும் பார்க்கும் பொழுது மனசார சொல்றேன், திருஷ்டி சுத்தி போடணும் போல தோணும். ஒரு தம்பதினா இப்படி இருக்கணும். என் குருநாதர் சொல்லுவார், ஏய் தேர் நாட் 2 in 1, தேர் 1 in 2. அவ்வளவு அழகா இருக்கு தாம்பத்தியன்றது, 1 in 2. ஆனா நம்ம சிவம் ராஜேஸ்வரி அம்மையார் போல சொல்லி வைப்போமே, ஆகட்டுமே, மார்தட்டி செல்வேன் 33 வருடங்களாக என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனுராதாவும் நானும் போல. அப்படித்தான் சுவாமிநாதனும் செல்லாவாகவும் செல்லாவாத்தாகவும் இருக்கக்கூடிய அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமிநாதனுடைய வெற்றி நமக்கு முக்கியம், இந்த சமுதாயத்தின் நன்மைக்கு முக்கியம். இன்று பாரத பண்பாடு பலவிதமான முற்றுகைகளுக்கு ஆளாகி இருக்கிறது. எத்தனையோ தாக்குதலுக்கு உள்ளாகியும் இன்றும் தளர்ந்து விடாமல் உறுதியோடு போராடி கொண்டிருக்கின்ற இந்த பண்பாடு இன்னும் பல சவால்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இது வெற்றி பெற வேண்டுமானால், பாரத பண்பாடு இக்கட்டான இந்த நிலையை தாண்டி அக்கறையில் கால் வைக்க வேண்டுமானால், அதற்கு சுவாமிநாதனை போன்ற நல்லவர்கள், எளியவர்கள், தீங்கு எண்ண தெரியாதவர்கள் ஜெயிக்க வேண்டும். உங்களுடைய வரவும் உங்களுடைய வாழ்த்துக்களும் இதைத்தான் காட்டுகிறது. இந்த மாஸ்கட் மாதிரி ஒரு நிறுவனத்திலிருந்து நாங்க 3 பேரும் வெளியே வந்த பிறகு யார் என்ன செய்வது, எப்படி பிழைப்பது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் இல்லையா? பாரதியார் சொன்னார், ஆதாரம் சக்தி என்ற அருமறைகள் கூறும் யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம். பயன் கருதாமல் உழைக்க சொன்னால், பக்தி செய்து பிழைக்க சொன்னால் கை விட்டுருவாளா? அவ கை விட்டுருவாளா அப்படின்னு சொன்னோம். அப்ப நான் சுவாமிநாதன் சொன்னேன், நீங்க சொற்பொழிவு பண்ணுங்க. ஏன் விளையாடுறிய? என்ன விளையாடுறியா? சொற்பொழிவு பண்ணுங்க சார். எவ்வளவு நீங்க இடமா போயிருக்கீங்க, எத்தனையோ குறிப்பெடுத்திருக்கீங்க, எவ்வளவு எழுதிருக்கீங்க, சொற்பொழிவு பண்ணணும் நீங்க அப்படின்னு கேட்டேன். என்னால சொற்பொழிவு பண்ண முடியும் தோணலன்னு. எனக்கும் தான் தோணல நான் பண்ண முடியும்ட்டு. என்னால பண்ண முடியும் தோணுச்சுன்னா அப்புறம் பேச முடியாது பாருங்க. நம்மளால முடியலன்னு தோணுது பாருங்க, அந்த விஷயத்த செய்யுங்க, அதான் நல்லா இருக்கும் இல்லையா? கடைசி வரை அந்த கடைசி வரி அதை கண்ணில் படாமல் நிறுத்திவிடு. நான் ஒரு சிறந்த கவிதையை எழுதிவிட்டேன் என்று எவன் ஒரு நினைக்கிறான், அவனால் அடுத்த கவிதை எழுத முடியாது. எழுதுவானால் அதை நம்மால் படிக்க முடியாது இல்லையா? எனக்கு பேச தெரியாது என்று இன்றும் நினைத்துக் கொண்டிருப்பதால் 1 வருட காலமாக எத்தனையோ சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறார் சாமிநாதன். தன்னுடைய பேச்சுக்கு காரணம் உங்களுடைய வாழ்த்துக்களும் பெரியவருடைய அருளும் அவருடைய மகாகாளியினுடைய அருளும் தான் என்று அவர் நினைத்திருக்கிறார். அந்த அருள் எப்பொழுதும் அவரை காப்பாற்றும். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏஎம்ஆர் சார் சொன்ன மாதிரி, ஒரு ஜென்மம் போதாது பெரியவருடைய மகிமையை பற்றி பேசுவதற்கு என்றார். நான் கூட நினைச்சேன்,
இப்போ சிவத்துக்கு விடை கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு விடை கிடைச்சது. இவர் மகாபெரிவாளம் பத்தி மட்டுமே பேசுறாரு. இன்னொரு 5-6 தலைப்புகள்ல பேசினா நல்லா இருக்குமே நினைச்சிட்டு தான் நான் வந்தேன் உள்ள. ஆனா அவர் என்ன சொன்னார், சொன்னார், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த மகானுடைய மகிமையை பத்தி பெருமையை பத்தி பேசி முடிக்க முடியாது அப்படிங்கிறாரு. நானும் இது வரைக்கும் எத்தனையோ பேச்சு சுவாமிநாதனுடைய கேட்டிருக்கேன். ஒரு முறை கூட இந்த கூறியது கூறல் வரவே இல்லை. அது அவருடைய சாமர்த்தியம் இல்லை, இவருடைய பெருமைங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பரிபூரண உடல் நலம், தெய்வத்தின் அருள், உங்களுடைய வரவேற்பு எப்பொழுதும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.